வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். குழந்தைங்களை எங்கேயும் ஒரு லாங் வீக்கெண்ட் உங்களால் கூட்டிட்டு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க சென்னை அண்ட் சுத்து வட்டாரத்தில் எங்கன்னா போனோன்னு பார்த்தீங்கன்னா கவலையை விடுங்க, உங்களுக்கு இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த crocodile bank சென்னை ஆர் மெட்ராஸ் crocodile bank, மெட்ராஸ் crocodile bank ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜி. சிம்பிளா தமிழ்ல சென்னை முதலை பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வேற என்ன பாப்பீங்க? அப்புறம் சென்னை முதலை பண்ணை மெட்ராஸ் crocodile bank எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர்ல முட்டுக்காடு போட் ஹவுஸ தாண்டி திருவிடந்தை அப்படின்னு ஒரு ஊர் வரும். அதையும் தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல நமக்கு இடது பக்கத்திலேயே வந்துரும். டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போற ரூட்ல நாம போகும்போது முழுக்க முழுக்க ரெப்டைல்ஸ்க்கான ஜூ தான் இது. ரெப்டைல்ஸ்னா ஊர்வன, இது ஊர்வன பிராணிகளுக்கான ஜூ தான். இது ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனும் கூட. இந்தியாவுல ரொம்ப அரிதா காணப்படுற ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இனங்களான உப்புநீர் முதலை, கரியல் முதலை, அப்புறம் சதுப்பு நில முதலை, இங்கிலீஷ்ல சால்ட் வாட்டர் crocodile, கரியல் crocodile அண்ட் மாஷ் ஆர் மக்கர் crocodile அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 முதலை வகைகளையும் இங்கதான் இனப்பெருக்கம் பண்றாங்க. இந்த வகை முதலைங்க ரொம்பவே அரிதாயிடுச்சு இந்த காலத்துக்கு. நம்ம மார்ஷ் ஆர் மக்கர் crocodile நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஏன், போன சென்னையில வந்த வெள்ளத்திலேயே முதல்ல ஒண்ணு ரோட்ல போச்சுல, அது இந்த வகை முதல்ல தான். இதை விட ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது தான் சால்ட் வாட்டர் crocodile அண்ட் இன்னும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது தான் கரியல் crocodile. என்ன ரிசர்ச் பண்றீங்க? வச்சுட்டு கையில எடுத்துன்னு வந்துடும் போல தலைய. இந்த 3 முதலை வகைகளையும் இவங்களோட ரேஞ்சஸ் ரொம்பவே சுருங்கி போச்சு. இத பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த முதலை பண்ணைய ரோமுலஸ் ஒயிட்ஹெக்கர் அப்படிங்கிறவரு 1976 வருஷம் அப்போ மெட்ராஸா இருந்த நம்ம சென்னையில நிறுவனாரு. தண்ணிக்குள்ள இருக்கா? அதோ முன்னாடி போயினே இருக்கு பாருங்க பொறுமையா. அங்க ஒண்ணு இருக்கு பாரு லாஸ்ட்ல கரியல். இது கங்கை நதியில மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு. ஆமா, அதெல்லாம் அங்க ஒண்ணு, அங்க முதல்ல தான் அங்க முதல்ல கரியல். அது கட்டி பாக்குது பாருங்க. எங்க முதல்ல சாப்பிடுங்க. அது போது போறா 3 கிட்ட போயிடுது. எக்ஸாக்டா சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உங்க கையில ஒரு 2 மணி நேரம் இருந்தா போதும். நீங்க அந்த பக்கமா போகும்போது கூட உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களோட நாலேஜுக்கு ரொம்பவே தீனி போட்டா போல இந்த இடம் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்கு. இந்த முதலை பண்ணைக்கு என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கிறாங்க. இங்க நீங்க பல வகையான முதலைங்களை பார்க்கலாம். இந்தியால ஆசிய கண்டத்துல காணப்படுற முதலைங்கள்ல இருந்து, ஆப்பிரிக்கால காணப்படுற நைல் முதலைங்கள்ல இருந்து, அமெரிக்க கண்டங்கள்ல காணப்படுற ஆலிகேட்டர் வகை வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் நம்ம இதுல எல்லாம் இருக்கு பாரு. நம்ம இதுல எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஜாம் ஆகுது. சாத்தனூர் டேம்ல உங்க ஊர்ல அமிஸ்டோமா என்னது? ஐயா மகத்து திரும்பி பாக்குது. தம்பி உன்னை பாத்துச்சு, உன்னை பாக்குது. சரிக்கமா உன்னை பாக்குது. யாரு? நான் அச்சு போட்டுருவா. அதனால அப்படி இருக்கு. உலகத்திலேயே பெரிய முதலை வகை உப்புநீர் முதலை. இங்க இருக்கு. எல்லாமே டேஞ்சர், கீப் ஹேண்ட்ஸ் அவுட். இல்ல இதை விட பெருசு நான் பாத்துருக்கேன். அவர்தான் நோ என்ட்ரி போட்டிருக்கல, அவரு சாப்பாடு கொடுக்க போவாரு. அது அங்க ஒண்ணு வெளியில இருக்கு தண்ணியில இருந்து பாருங்க. இப்பதான் தண்ணிய கலரி விட்டுட்டு செம்ம ஸ்மெல் அடிக்குது. அங்க ஒண்ணு வெளியில வருது.
சரி பார்த்து வா பையன். தோ பத்து கிடக்கு பெருசா. ஒரு காலுக்கு இடையே போல இருக்கு. ரெண்டுமே சண்டை போட்டுச்சுடா, அது போய் மிஸ் ஆயிடுச்சு. போது எப்படி போது பாருங்க. என்னடா படத்துல பாக்குற மாதிரி இது நிறைய நந்து போயின்னு இருக்கு. அங்க ஒண்ணு இறங்கிச்சு, அதுதான் இப்ப இங்க இருக்கு. இங்க சின்ன முதலைங்களான கைமான் வகை முதலைங்களுமே இருக்கு. உடும்பு வாட்டர் மானிட்டர். கை விடாதா அங்கிருந்து பாரு. முதலைங்க மட்டும் இல்லாம இங்க கேலபோகஸ் டார்டாய்ஸும் இருக்கு. அது என்னன்னு எக்ஸாக்டா சொல்லணும்னா பெரிய வகை ஆமை. கிட்டத்தட்ட 500 கிலோ வரைக்கும் எடைக்கு வளரக்கூடிய இந்த ஆமைங்க இங்க இருக்கு. நம்ம வண்டலூர் ஜூலயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆமை கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த வகைய சிங்கப்பூர் ஜூல பார்த்தேன். அதோட நான் இங்க தான் பாக்குறேன். இத்தனை வருஷமா நான் சென்னை வாசியா இருந்தாலுமே இந்த இடத்துக்கு நான் விசிட் பண்ணதே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன், அதுவும் என் குழந்தைங்களுக்காக. இங்க வேற என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பப்ளிக் டிஸ்பிளேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பு வகைங்க நிறைய இருக்கு. இந்தியன் ராக் பைத்தான், ரெட்டிகுலேட்டட் பைத்தான், இந்தியன் கோப்ரா. இது இல்லாம இங்க அனகோண்டாவுமே இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம்காக ஒயிட் கோப்ராவுமே வச்சிருந்தாங்க, இஃப் ஐ எம் கரெக்ட். இப்ப அது டிஸ்பிளேல இல்ல. கிரீன் அனகோண்டாவுமே டிஸ்பிளேல வைக்கல. அது இல்லாம என்ன ரொம்ப ஆச்சரியத்துல ஆத்தின ஒரு அனிமல் கொமோடோ டிராகனை பார்த்ததே இல்ல நேர்ல. அந்த கொமோடோ டிராகன் இந்த இடத்துல இருக்கு. அது பார்த்ததும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அது பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், அந்த உயிரினம் பின்னாடியே ஃபாலோ பண்ணினே இருக்கும். அது ஒரு 10 நாள்ல அப்படியே சீடு பிடிச்சி ரத்தம் இது ஒரு மாதிரி இதே செத்து போயிடும். கொலையிருப்ப மயக்கத்துல இருக்கும் போதே கட்சி சாப்பிட ஆரம்பிச்சு. கொடூரமா இருந்தது. 2-3 சென்ட் கடிக்க ஆரம்பிச்சு. இது போல நிறைய சிட் அவுட்ஸ் இருக்கு. தெரியுதா மீனை பிடிக்கும் போது பேர் பறவை வச்சிருக்கு. அசாத எப்படி போச்சு பாராஜி. ஐயோ அப்படியே பாரு மீன் சாப்பிடுது கொக்கு. ஃபுல்லா கரியல்ஸ் தாங்க, மொத்தமா கரியல் தான் இருக்கு. வெளிலதான் வருது. ஃபுல் மீனை சாப்பிடுச்சு. இந்த பறவை அப்படியே அந்த முழு மீனை முழுகுது. அதை தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். அது ஒரு கடி இப்படி கட்டினாலே மீன் செத்துரும். அது சரி பரவாயில்லை. அது சாப்பிடுதாங்க. அங்க பாருங்க மீன் சாப்பிடுது பாருங்க. வாயில இருக்கு பாருங்க மீன். கரியெல்லாம் மீனை சாப்பிடுது. இந்த கொக்கோ மீனை சாப்பிடுது. பெரிய சைஸுங்க சால்ட் வாட்டர் குரோக்கடைல். ஒன்னு பெருசு ஒன்னு குட்டியா இருக்குது. இது குட்டியா இருக்கு, அது பெருசா இருக்குது. ஆனா அதை விட பெருசு சிக்கன் ஸ்பாட்ல இருக்கும். இது வந்து நைல் குரோக்கடைல், இது ஆப்பிரிக்கா. அது ஆனா இதெல்லாம் சின்ன சைஸ் இப்ப இருக்குதுல. இந்த பசங்க கொஞ்சம் நடந்ததுக்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் அப்பதான் சொல்லக்கூடாது, நான் உன் மேலதான் சொல்லுவேன். நம்ம சின்ன எக்ஸ்ப்ளோரர் ஓடுறாரு. போட்டாங்க வா, இங்க முதல்ல வரப்போது. முதல்ல தத்திட்டு வரோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு நாங்க எல்லா அனிமலையும் பார்த்துட்டு வெளியில வந்தோம். உள்ள போ, தெரியாது போ. அப்பதான் இங்க பாரு எவ்வளவு பெருசு கரியல் என்க்ளோஷர். உள்ள பாரு crocodile கரியல் என்க்ளோஷர். ஒரு நல்ல கலெக்ஷன் ஆஃப் ரெப்டைல்ஸ்.
அது சுருட்டை விரியன் சின்னதா தான் இருக்கும். பட் செம்ம அடி இதோ பாரு. பட் செம்ம பாய்சனஸ். அனகொண்டா இருக்கே. எஸ்எல்ஸ் வைப்பர் கண்ணாடி விரியன். இங்க இருக்கு உள்ள. ஸ்பெக்டக்கிள் கோப்ரா. எட்டி போனா. தலை அப்படியே எட்டி போகுது. கோப்ரா. அட்டவுடல் மலைப்பாம்பு. ரெட்டிகுலேட்டட் பைத்தன். இது கொமோடோ டிராகன். இந்த கொமோடோ டிராகன் தான் சுத்திட்டு இப்படி வந்துட்டோம். இவர் இந்த பக்கம் ஏறி இந்த என்க்ளோஷர்ல போனார்னா இங்க நம்ம பார்க்கலாம். கொமோடோ டிராகன் அமேசான்ல அன்பாக்ஸ் வாங்கி பண்ணிருக்கு. ஏதோ வாங்கி என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியல. ஒரு சின்ன இடம் தான், ஒரு 8 ஏக்கர் இடம் தான் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க ஆசைப்பட்டாலோ இல்ல உங்க கிட்ஸ் ஆசைப்பட்டாலோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப வர்த்தியாவே இருக்கும். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Tata bye.